AJ Max exercise 3.8 first Romanல second sum பார்க்க போறோம். 37x squared minus 28x cube plus 4x power 4 plus 42x plus 9 இன் வர்க்கமூலம் காண்க. மற்ற கணக்கை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு, ஏன்னா இதில் ஆர்டர் சேமாக இல்லை. அப்போ நம்ம தான் அரேஞ்ச் பண்ணி எடுத்து தான் இந்த சம்மை போடணும். இதுவும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் பப்ளிக் எக்ஸாம் வரக்கூடிய ஒரு முக்கியமான 5 மார்க். ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணி எழுதிக்குவோம். ஃபஸ்ட்டு யார் வரணும்? 4x பவர் 4, அடுத்து மைனஸ் 28x கியூப், அடுத்த டேர்ம் ப்ளஸ் 37x ஸ்கொயர் ப்ளஸ் 42x ப்ளஸ் 9. ஓகேயா, எடுத்து எழுதிட்டோம். இனிமேல் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த நம்பரை பார்ப்போம் இல்லையா. இந்த நம்பர் 4 இருக்குது. 4னா 2 2s are 4 எடுத்து எழுதிட்டோம். இனிமேல் இது எக்ஸ் பவர் 4ல் தான் எப்போவுமே ஸ்டார்ட் ஆகுது, அதனால் இது எக்ஸ் ஸ்கொயர்டு தான், இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர்டு தான். இந்த 10 சம்முலையும் ஓரளவுக்கு ரிலேட்டிவாக தான் வரும். அடுத்து உடனே என்ன பண்ணிடுவோம்? 4x பவர் 4 அப்படியே எடுத்து எழுதிடலாம். இங்கே சைனை சேஞ்ச் பண்ணுங்கள், அடித்து விட்டுடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு முடிஞ்சிருச்சு. செகண்ட் என்ன பண்ணுவோம்? 2 டேர்மை கீழே இருக்கணும் இல்லையா. இப்போ மைனஸ் 28x கியூப் ப்ளஸ் 37x ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது இந்த ஃபஸ்ட்டு நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம். அப்போ என்ன ஆகும்? 4x ஸ்கொயர். அடுத்து என்ன பண்ணணும்? குறி போடணும். குறி என்ன? இங்கே என்ன குறி இருக்கோ அதையே போட்டுடலாம். இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ். அடுத்து வேலை தான், நம்ம இந்த ஃபஸ்ட்டு நம்பரை எடுத்துகிட்டு போவோம். இங்கேயும் ஃபஸ்ட்டு நம்பரை எடுத்துகிட்டு போகணும். அப்போ 28/4 டிவைட் பண்ணி பாருங்கள், என்ன வரும்? 4 7s are 28. ஸோ இங்கே 7 போட்டுருவோம். பக்கத்தில் யார் ஒட்டிட்டு வந்துடுவா? எக்ஸ். இங்கேயும் 7x போட்டுட்டோம். அடுத்து என்ன பண்ணிடலான்னா, இங்கே மைனஸ் 28x கியூபை அப்படியே எழுதுற வேண்டியதுதான், வேலையே இல்லை. இப்போ இந்த செகண்ட் டேர்மையும் தான் நம்ம என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். இதில் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 7 7s are 49. எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படியே வந்துடும். இப்போ என்ன பண்ணுவோம்? இந்த குறியை சேஞ்ச் பண்ணுவோம். ஃபஸ்ட் டேர்ம் கட்டாயம் அடிபட்டுரும். அடுத்து சைன் இங்கேயும் சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ கீழே பாருங்கள், 1 ப்ளஸில் இருக்குது, 1 மைனஸில் இருக்குது. இதில் கட்டாயம் சப்ராக்ஷன் தான், ஆனால் கீழே இருக்குது பெரிய நம்பர். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்துச்சுன்னா மைனஸ் 49 எழுதி தனியாக எழுதி 37 எழுதி கழிச்சுக்கோங்க. என்ன வரும்? 12 வருமா? அந்த 12 மைனஸில் தான் வரும், ஏன்னா பிக்கஸ்ட் நம்பர் சைன் தான் போடணும். ஸோ மைனஸ் 12x ஸ்கொயர்டை எழுதிருங்க. இப்போ அடுத்த வேலை என்ன? அடுத்த 2 டேர்ம்ஸை கீழே இறக்கிட்டு வாங்க. ப்ளஸ் 42x ப்ளஸ் 9. ஓகேயா? இப்போ நம்ம இங்கே மேலே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஏற்கனவே 2ஆல் மல்டிப்ளை பண்ணி வச்சுருக்கோம், அதனால் அதை 4x ஸ்கொயர்டை அப்படி எழுதிட வேண்டியதான். அடுத்தவங்களையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். அப்போ என்ன வரும்? மைனஸ் 14x வருமா? இன்னொரு டேர்ம் இங்கே வர போகிறாங்க. அதுக்கு முன்னால் குறி போட்டுருவோம். இங்கே என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. ஸோ இங்கேயே மைனஸ், இங்கேயே மைனஸ் போட்டுட்டோம். இப்போ யார் ஃபஸ்ட் நம்பர்? 12 எடுத்துகிட்டு போங்க. இங்கே ஃபஸ்ட் நம்பர் யார்? 4/4. என்ன வரும்? 4 3s are 12 இல்லையா. அதை வச்சும் போடலாம். அப்படியே உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கணும்னா இந்த கடைசி நம்பரை பாருங்கள், 3 3s are 9 வரும். அதை வச்சு நீ ஈஸியாக போட்டுக்கலாம். வேலையே முடிஞ்சிருச்சு. இனிமேல் நம்ம அப்படியே எடுத்து எழுதிட வேண்டியதான். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் இதுக்கு மேலே எந்த வேலையும் கிடையாது. நம்ம அப்படியே அரேஞ்ச் பண்ணி கீழே என்ன பண்ணிடலாம்? 0 போட்டுருங்க. இப்போ சைனை சேஞ்ச் பண்ணாலே போதும். இங்கே எந்த வேலையுமே நமக்கு கிடையாது. அழகாக 5 மார்க்குக்கு ரெடி ஆகிடலாம். கடைசியாக என்ன பண்ணுங்க? இந்த ஆன்சரை எடுத்து கட்டாயம் எழுதணும். 37x ஸ்கொயர் மைனஸ் 28x கியூப் ப்ளஸ் 4x பவர் 4 ப்ளஸ் 42x ப்ளஸ் 9 ஈக்குவல் டு என்ன ஆன்சர்? 2x ஸ்கொயர் மைனஸ் 7x மைனஸ் 3. ஆன்சர் வந்துருச்சா? ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருச்சா?
நெக்ஸ்ட் சம்மில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.